எதுக்கு எடுக்கக்கூடாது? ஃபோட்டோ எதுக்கு எடுக்கக்கூடாது சொல்லுங்கள்? எது ஹாஸ்பிட்டல் ரூல்ஸா? பேச சொல்லுங்கள், என்கிட்ட வந்து பேச சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் வந்து என்கிட்ட பேச சொல்லுங்கள். இப்போ மண்டை உடஞ்சிது, எனக்கு தானே மண்டை உடஞ்சிச்சு. அந்த ரூல்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க? ட்ரீட்மெண்ட் பார்த்தா சரியாயிடுமாண்ணா? சரி, இது எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நீங்கள் யார்? உங்கள் வேலை இது தானா? யார்கிட்ட வேணால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நான் எடுப்பேன். என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கிறேன். மண்டையில் உளுந்துருக்கு, ஆஸ்பத்திரியில் கரெக்டாக பராமரிப்பு இல்லை. நீங்கள் வந்து எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் என்னத்தை சொல்கிறீங்க? நான் எடுப்பேன், இது நான் பார்க்குறேன். நான் என்ன நடக்குது நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. பழைய பில்டிங்கு இந்த மாதிரி எத்தனை பேருக்கு உழுந்துருக்கோம்? உங்களுக்கு உழுந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த எடுத்துகிட்டு வராங்களா? ஒன்று தான் எடுத்துகிட்டு வராங்க. எடுக்கக்கூடாதாம்மா வீடியோ? ஏங்க ஒரு கல்லும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இது அவங்க மண்டையில் விழுந்துருக்குங்க, ஒய்ஃபோட ஷோல்டரில் விழுந்துருக்குங்க. உங்களுக்கு உழுந்தா தெரியுங்க, உங்களுக்கு உழுந்தா தான் அது ரத்தம். எங்கள் அம்மாவுக்கு வந்து அடிபட்டிருக்கு கை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிறாங்க. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கை வந்து 2 கட்டை விரல் அடிபட்டதுனால ஹாஸ்பிட்டல் இங்கே ஸ்டான்லி மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தோம். கை அதெல்லாமே பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு என்னென்னா திங்கள் புதன் வெள்ளி வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி புதன்கிழமை காலையில் வந்தோம். ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பி பிளாக் இருக்கு இல்லையா, கை பார்க்குற இடம், அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஓபி பார்க்குற இடத்துல வந்து உட்காந்துட்டு இருந்தோம். 9 o'clock வந்தோம். ஸோ டாக்டர் வந்து 10 o'clock மேலே தான் வந்து ஓபி பார்ப்பாங்க அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு 9:15 இருக்கும், 9:50 மாதிரி இருக்கும். உட்காந்துருந்த இடத்துல மேலே சீலிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் கல் அது வந்து அப்படியே மேலே தலையில் அப்படியே விழுந்து, அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா தலையில் இங்கே ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. இந்த கையிலையும் லெஃப்ட் ஹேண்டில் லெஃப்ட் சைடு தலையில் ஸ்டிச்சஸ், லெஃப்ட் சைட்லேயும் இங்கே ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 62 வயசு. இங்கே தான் கொடுங்கையூர்லேருந்து வரும். அதுதான் விழுந்த உடனே அதிர்ச்சியில நாங்க என்ன பண்ண தெரியல. எல்லா டாக்டரும் வந்து கூட்டிட்டு போய் பார்த்தாங்க. அதை ஸ்டிச்சஸ் போட்டு அந்த எமர்ஜென்சில வச்சிருக்காங்க அவங்களுக்கு. அவ்வளவுதான். கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கோம். நாங்க இங்கதான் H2 போலீஸ் ஸ்டேஷன், ஸ்டான்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கோம். இது மாதிரி அடிபட்டிருக்கு, இது மாதிரி கல் விழுந்துருச்சு, அதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கொடுத்துருக்கோம்.